பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இல்லை என்று யார் தன் இருதயத்தில் சொல்லுகிறார்களோ, அவங்க எவ்வளவு படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும், என்ன ஆஸ்தி பேர் புகழ் சம்பாதித்தவர்களாக இருந்தாலும், வேதம் அவர்களை எந்த லிஸ்டில் வைத்திருக்கிறது தெரியுமா? மதிக்கெட்டவன். மதிக்கெட்டவன்னா மூடன். வேதம் அவர்களை மூடர்கள், மதிக்கெட்டவர்கள் என்று அழைக்கிறது. தேவன் இல்லை என்று இருதயத்தில் சொல்லுகிறவன். விசுவாசத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். தேவனற்றவர்களாய் மாற்றுவதுதான் பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். இதுதான் ஏதேன் தோட்டத்திலே அவன் செய்கிறான். இந்த கனியை மட்டும் நீ சாப்பிட்டேன்னா உன் கண்கள் திறந்துடும். உன் கண்கள் திறந்துட்டா நீ தேவர்களைப் போல மாறிடுவ. நீயும் தேவனா மாறிடுவ. நீ தேவனா மாறிட்டேன்னா உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? உன் காரியத்தை நீயே பார்த்து கொள்ளலாமே. இது உன் காரியம் எல்லாமே அவர் பார்க்கிறார். எதுக்கு அப்படி ஒரு லைஃப்? உனக்கு மேலே ஏன் இன்னொருத்தர் இருக்கணும்? உன் காரியத்தை நீயே பார்க்கலாமே. நீயே டிசைட் பண்ணலாமே உனக்கு என்னது வேண்டும் வேண்டாம் என்று. எதற்கு இன்னொருவர் கீழே நீ எதுக்கு இருக்கணும்? இன்னொரு ஆளுகை கீழே நீ எதுக்கு இருக்கணும்? இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் அப்படிதான் செய்விக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை மறக்கிற செயலும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற நிலையும் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறது தெரியுமா? மதிக்கெட்டவர்களாய், மூடராய். இந்த மதிக்கெட்டவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் தெரியுமா? அவனுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவனுக்கு நாளை குறித்த நிச்சயம் இருக்காது. காரணம், அவன் தன் சுயத்தை நம்புகிறவன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் 100% தன் சுயத்தை சார்ந்திருக்கிறவன். அவன் பலவீனப்பட்டால் அவனுடைய நம்பிக்கை அந்த இடத்துல மொத்தமாகவே இல்லாமல் ஆயிரும். அவன் ஒரு வேலையில் இருப்பான், அந்த வேலை இல்லாமல் போயிட்டுன்னா அவனுடைய நம்பிக்கை மொத்தமாக இல்லாமல் ஆயிரும். அவன் ஏதோ ஒன்றை சார்ந்திருப்பான். அந்த சார்ந்திருக்கிற காரியம் நஷ்டப்பட்டு போனால் அவன் நம்பிக்கை மொத்தமாகவே இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் தேவன் பேரில் விசுவாசமே ஒருவன் இருந்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்தாலும், யோபு பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனான். அப்படி இருந்த போதிலும் அவன் நம்பிக்கையோடு இருந்தான். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் அவனுக்கு சொல்லும், தேவன் ஒருவர் உண்டென்று. அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்பட்டு போக விடவில்லை. இழந்த அனைத்தையுமே ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, தேவன் இல்லை என்று உங்கள் இருதயம் சொல்லுமானால் நீங்கள் மூடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை மறந்து விடாதீர்கள். வேதம் ஒருவனை பார்த்து மதிகேடன் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மிக மிக பரிதாபம். நம்மை மதிகேடர்கள் என்று அழைக்க அவர் விரும்பாமல் மகனே மகளே என்று அழைக்க விரும்புகிறார். தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து தம்மையே தந்து நம்மை மீட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்மை தேடாதவர்கள் தங்கள் இருதயங்களில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாங்கள் உம்மை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.